பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்து என்ன கேட்க வரேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், ஸ்கூலுக்கு போனீங்களா? நீ கட்டடிக்காம ஸ்கூலுக்கு போயிட்டீங்கல்ல, டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்குனீங்க தானே? டீச்சர் கிட்ட அடி வாங்கல, அப்புறம் மிஸ்க்கு நல்லா கீழ்ப்படிஞ்சீங்க, கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொன்னீங்க தானே? நல்லா லிசன் பண்ணீங்களா கிளாஸை, இல்லை தூங்குனீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தீங்கல்ல, வீட்டுக்கு வந்தாச்சு, விளையாடுனீங்களா? அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? அப்புறம் மொபைல் பார்த்தீங்களா? இல்லைல்ல. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று என்ன வாசிச்சோம்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனத்துல இருந்து 10வது வசனம் வரை வாசிச்சோமா? வாசிச்சிங்களா? இல்ல கேட்டீங்களா? கூட சேர்ந்து வாசிச்சிங்களா? இல்ல கேட்க மட்டும் செஞ்சீங்களா? கேட்க மட்டும் செஞ்சாலும் அது தப்பு தான். ஓகேவா? நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு என்ன கிழமை? வெனஸ்டே, புதன்கிழமை. கரெக்டா? வாசிக்கலாமா? எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம், பைபிள் எல்லாம் எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நிறுத்தி நிதானமா அழகா வாசிக்கலாமா? நல்ல பிள்ளைங்க எடுத்துட்டீங்களா? ரெடி 1 2 3 டேவிட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வாசிக்கணும். ஓகேவா? எப்படி? ரெடி 1 2 3 டேவிட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ரெடி 1 2 3 கோலியாத். வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? நோ 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 நோ, டேவிட்னு சொன்னாதான் வாசிக்கணும். ஓகேவா? ரெடி 1 2 3 கோலியாத். திரும்பவுமா? இல்ல உஷாரா இருந்தீங்களா? ஓகே. ரெடி 1 2 3 டேவிட். ஓகேவா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா நாடு முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொண்ணுனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணுனா நம்ம போட்டிருக்கோம்ல, காதல போட்டிருக்கிற தங்கம், அதுதானே பொண்ணு. சூப்பர். அந்த நாட்டின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா நாடு முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் கனியையும் சாப்பிடவே சாப்பிடலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம், அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் பூமியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த உயிரினத்திற்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இந்த நம்ம வாசிச்சோம்ல, இந்த வசனத்துல இருந்து நான் 3 விஷயம் சொல்லவா? என்ன விஷயம் தெரியுமா? இங்க சொல்லுது, அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதாவது கர்த்தர் ஏசப்பா மொத மனுஷனை படைச்சு அவனுக்கு ஒரு கமெண்ட். இப்போ உங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போய் புக் எடுத்து படிக்க உட்காரு அப்படின்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஏசப்பா கர்த்தர் மொத ஒரு கட்டளை மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ அந்த கனியை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. ஓகேவா? ரெண்டாவது, மனுஷனை எப்படி ஏசப்பா மண்ணால படைச்சாங்க? மனுஷனை மண்ணால தானே படைச்சாங்க.
நம்ம எல்லாம் கார்ட்டூன்ல கதை பார்த்திருப்போம், பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. மனுஷன் ஏசப்பா மண் எடுத்து இப்படி அழகா பண்ணி அப்படி பூணு ஊதி தானே மனுஷங்களை படைச்சாங்க. அதே மாதிரிதான் மிருகங்களையும் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் மண்ணால படைச்சாங்களாம். பாத்தீங்களா? ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. அப்ப நம்ம எப்படி மண்ணால ஆண்டவர் படைச்சாரோ அதே மாதிரிதான் எல்லா மிருகத்தையும் பறவைகளையும் ஆண்டவர் மண்ணால படைச்சாராம். ஆனா நமக்கும் அந்த பறவைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆண்டவர் மனுஷனை இப்படி கையில தூக்கி வச்சு புணு ஊதி அவருடைய சுவாசத்தை நம்ம மேல ஊதினாரு. ஆனா பறவைகள் மேல, விலங்குகள் மேல ஊதல. ஓகேவா? அடுத்து 3வது, ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிடுச்சு. இப்போ ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் படைச்சு ஆதாம் கிட்ட கொண்டு வந்து இதுக்கு நீதான் பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க. நம்மலாம் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வாங்கினா அம்மா அப்பா எல்லாம் உங்ககிட்ட வந்து இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் வை, இந்த பொம்மைக்கு எல்லாம் நீங்க பேர் வைப்பீங்கல்ல. அதே மாதிரி ஆதாமுக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கு நீதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாம் தான் சிங்கத்துக்கு சிங்கம்னு பேர் வச்சாரு. ஆதாம் தான் புலிக்கு புலிக்குட்டி புலி அப்படின்னு பேர் வச்சாரு. கரெக்டா? இப்ப கூட ஒரு பாட்டு ட்ரெண்டா போயிட்டு இருக்கலாம். நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேர் வச்சது யாருடா. அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு தோன்றது, மத்தவங்களுக்கு தெரியாது நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாரு, சிங்கத்துக்கு சிங்கம்னு பேர் வச்சது யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இனிமே இந்த பாட்டு நீங்க ஸ்கூல்ல யாராவது பாடினா, எனக்கு தெரியும் நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது ஆதாம், குரங்குக்கு குரங்குன்னு பேர் வச்சது ஆதாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? நல்ல பிள்ளைங்க தானே, சொல்வீங்கல்ல. நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகேவா? நாளைக்கு அடுத்த அடுத்த வசனம் பார்ப்போம். ஓகேவா? பாய்.